ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஹெச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணுமென்ற கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல் இந்த நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பசுப்பாலை அடுப்பில் காய வச்சுருக்கிறேன். நல்ல திக்கான பாலாக இருந்தால் நல்லா இருக்கும். அது காஞ்சி கொண்டிருக்கிற டைம்லேயே 3 டேபிள் ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன். கட்டி இல்லாமல் இந்த கஸ்டர்ட் பவுடரை நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தது பிறகு இதை ஓரமாக வச்சுட்டு இதில் சுவையை அதிகரிக்கிறதுக்காக பாலில் நான் சீனிக்கு பதிலாக கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணினால் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட இதோட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணினா கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா 2 கொதி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை எடுக்கிறேன். அது உறைஞ்சி போயிடும். நாங்கள் பாலில் ஆட் பண்ணுற நேரம் மறுபடியும் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா அடியில் உறைஞ்சி இருக்கும். இப்போ கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாலை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம், இல்லைன்னா கட்டி பட்டுடும். கட்டி விடாமல் இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ பால் பாருங்கள் காய காய டிக்காகி கொண்டு வரும். இப்படி நல்லா ஒரு கொதிச்சது பிறகு நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் இறுக்கமாக வேணும்னா இன்னும் காய்ச்சுங்க. எனக்கு அந்தளவு இறுக்கம் பிடிக்காண்டபடிவா நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணுறேன். ஒரு தட்டில் ஐஸ் தண்ணியை விட்டுட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ இப்படி வைக்கிறதால நல்லா இறுக்கமாக வராது, இல்லைன்னா சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் முருக பார்க்கும். உங்களுக்கு இன்னும் இறுக்கமாக வேணுமென்னு சொன்னால் நீங்கள் ஐஸ் தண்ணி வைக்காமல் டிரெக்டாக அப்படியே கஸ்டர்ட் மிக்ஸை வைங்க. அது ஆறினோன்னு நல்லா இறுக்கமாக வந்துடும். நல்லா கூல் ஆறினது பிறகு தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். சுட சுட வச்சிடாதீங்க. நல்லா கூல் ஆகினது பிறகு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா போதும். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி இதை நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இதுக்கு தேவையான பழங்களை பார்ப்போம். 1/2 கப் சின்னனா கட் பண்ணிய மாம்பழம், 1/2 கப் சின்னனா கட் பண்ணின ஆப்பிள், 1/2 கப் சின்னனா கட் பண்ணின பச்சை கிரேப்ஸ், 1/2 கப் சின்னனா கட் பண்ணின ஆரஞ்சு, 1/2 கப் உடைச்சி வச்சுருக்கிற மாதுளம்பழம் முத்துக்கள் எடுத்துருக்கிறேன். இனி எல்லா பழங்களையும் நாங்கள் செய்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸில் ஆட் பண்ணுவோம். இந்த பழங்கள் உங்களுக்கு விருப்பமான பழங்களை நீங்கள் ஆட் பண்ணலாம். வாழைப்பழத்தில் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நான் வாழைப்பழத்தில் ஆட் பண்ணல. 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறா இருந்தால் வாழைப்பழம் ஆட் பண்ணோம்னா ஒரு மாதிரி போயிடும். உடனே சாப்பிட்றா வாழைப்பழம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும். மற்றது நாங்கள் ஆட் பண்ணுற பழங்கள் எல்லாம் இனிப்பான பழங்களாக இருந்தால் ருசி அதிகமாக இருக்கும். எல்லாமே உங்களோட விருப்பம்தான். கஸ்டர்ட் மிக்ஸ் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற டைமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டும் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். நான் கஸ்டர்ட் மிக்ஸரை சில் பண்ண வச்சுட்டு தான் பழங்கள் அதோடு ஆட் பண்ணுறேன். எல்லாமே நாங்கள் செய்கிறதான் சமையல். இப்போ சுவையான கஸ்டர்ட் ஃப்ரூட் ரெடி ஆகிட்டு. இதுக்கு நீங்கள் நட்ஸ் போடுறதாலும் போடலாம். ஃப்ரூட்ஸுன்ற வடிவாக நட்ஸ் போடாமல் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஃப்ரூட்ஸ் போட்டால் அது வேறு ஒரு சுவையை கொடுக்கும். ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்ன்ற வடிவாக நான் ஃப்ரூட்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நட்ஸையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சுவையான கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் ரெடி. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்தான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.